பொருட்களுக்கு இலக்கங்களுக்கும் தொடர்பு இருக்குது. பாருங்க, இந்த மெழுகுவர்த்தி பார்க்க எதை போல இருக்கும்? முதலாம் நம்பரை போல இருக்கும். இந்த கொக்கை பார்க்கறதுக்கு எதை போல இருக்கும்? இரண்டாம் நம்பரை போல இருக்கும். இது பாதி ஒரு இதயத்தை பார்க்கும்போது அந்த ஷேப் மூன்றாம் நம்பரை போல இருக்கும். ஒரு படகை பார்க்கும்போது அல்லது கதிரையை பார்க்கும்போது நாலாம் நம்பர் போல இருக்கும். சரியா? இப்ப டக்குன்னு உங்களோட பிரெயின்ல என்ன செஞ்சு கொள்ளுங்கண்டா, என்ன செஞ்சு கொள்ளணும் அப்படின்டா, இது இந்த நம்பர் ஷேப்ல இது இருக்குதுங்கிறத கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. 5ஆம் நம்பரை யோசிங்க. அந்த கொலுக்கியை யோசிங்க. எப்படி அது 2 மெச் ஆகுது? 6ஆம் நம்பரை யோசிங்க. கொக்கியை யோசிங்க. அது எப்படி 6ஆம் நம்பரை போல இருக்குது? 7ஆம் நம்பரை யோசிங்க. கோடாரியை போல இருக்கீங்க. ஏன் இது 7ஆம் நம்பருக்கு ஒரு கோடாரியை சொன்னாரு? 8ஆம் நம்பருக்கு ஏன் மணற்கடிகாரம் சொன்னாரு? அந்த இதை புரிஞ்சு கொள்ளுங்க. சரியா? இப்படி புரிஞ்சு கொண்டீங்கடா இப்போ உங்களுக்கு ஓகே ஆயிரும். இப்போ நான் இந்த மெமரி டெக்னிக் சொல்லி தரவே இல்லை. இப்போ நான் உங்களை சும்மா செக் பண்றேன். சரியா? மெமரி டெக்னிக் மூலம் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கு ஒரு டெமோ காட்டுறேன். நான் இன்னும் சொல்லி தரல. சரியா? டக்குன்னு இப்ப நான் உங்களை செக் பண்ண போறேன். நம்பர் சொல்லுவேன், நான் சொன்ன பொருளை சொல்லணும். சரியா? நம்பரை சொல்லுவேன், சொன்ன பொருளை சொல்லணும். பாப்போம் யார் சொல்றீங்கன்னு பாப்போம். 5ஆம் நம்பர் நான் என்ன சொன்னேன்? 5ஆவதாக நான் ஒரு பொருள் சொன்னேன். என்ன? கொல்லிக்கு. வெரி குட், வெரி குட். செட் பண்ண எல்லாரும் செட் செட் பண்ண முடியுமானால் செட் பண்ணலாம். வாய்ஸ்ல பேச முடியுமானால் வாய்ஸ்ல பேசலாம். ஓகே, இப்போ பாப்போம். 8ஆம் நம்பர் என்ன? பாருங்க, 10 பொருள்ல 8வது பொருள் என்னன்னு கேக்குறேன். மணல் கடிகாரம். மணல் கடிகாரம். வெரி குட். பாருங்க, நாங்க ஒரு விஷயத்தை படிச்சுட்டு 8வது எடுக்கிறேன்டா, முதலாவது 2வது 3வது ஓர்டராக வர வேண்டிய நாங்க இப்ப 8வது சொல்றோம். சரிமா? கேக்குறேனே. 3வது என்ன? இதயம். வெரி குட். 10வது என்ன? வெட்டும் போல். முதலாவது என்ன? மெழுகுவர்த்தி. மெழுகுவர்த்தி. ஓகே, இப்ப நாங்க ரிவர்ஸ்ல சொல்லி பார்ப்போம். 10வது, வெட்டும் போல். 9வது, விசிறி. 8வது, மணல் கடிகாரம். 7வது, கடிகாரம். கோடாரி. 6வது, கொக்கி. 5வது, கொலுக்கி. 4வது, படகு. 3வது, இதயம். 2வது, இதயம். கொக்கு. 1வது. மெழுகுவர்த்தி. ஓகே. இந்த மெமரி டெக்னிக் என்ன சொல்லி தரல. ஆனா அந்த மெமரி டெக்னிக் நீங்க படிச்சுக்கொண்டா அதுல பெனிஃபிட் என்னன்னு சொன்னா, எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு ஒரு நிமிஷத்துல உங்களை மெமரைஸ் பண்ணிடலாம். 1 மினிட்ல எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் சரி, டக்குன்னு மெமரைஸ் பண்ணிடலும். இந்த திறமை ஓவரா இருந்தா இது நாங்க ட்ரைனிங் பண்ணி பண்ணி நாங்க அதை அதிகரிப்போம். நான் சொன்னனே, இந்த டெக்னிக்கை நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். ஆனா எங்க ட்ரைனிங் கோர்ஸ் அது ஒரு 5 டே நடக்கும். 5 டே இது நாங்க என்ன செய்வோம்னா, உங்களோட ஏ லெவல்ங்கிற கொஸ்டினை நாங்க எஸ்ஏ கொஸ்டினை நாங்க எப்படி மெமரைஸ் பண்ற அப்ப அதுக்குரிய ட்ரைனிங் நடக்கும். அப்ப என்ன நடக்கும்னு சொன்னா, ஓகே அதை எப்படி நாங்க ஷோர்ட்டா எடுத்து இந்த டெக்னிக்ல எப்படி போடுறதுன்னு உங்களை அப்படி ட்ரைனிங் பண்ணி பண்ணி ஒவ்வொரு கேள்வியா மெமரைஸ் பண்ண வச்சு அதை திரும்ப எடுத்து அப்படி ட்ரைனிங் பண்ணி ஒரு லெவலுக்கு கொண்டு வந்தோம்னா அதுக்கப்புறம் ஏ லெவலில் நீங்க என்ன செய்யலாம், டக்குனு இருக்கிற நாட்கள்ல சாதிக்க முடியும். அது 850 ரூபாய்க்கு ஒரு 5 டே ப்ரோக்ராம் அது நடக்கும். அது விருப்பமானவங்க தனிப்பட்ட இதில் நீங்க மெசேஜ் பண்ணலாம். இந்த டெக்னிக் இதுல பெனிஃபிட் என்னன்னா, நானும் இதன் மூலமாக தான் இந்த ஏ லெவல்ல நல்ல ரிசல்ட்ஸ் ஒன்று எடுத்தேன். இதன் மூலமாக நீங்க வெறுமனே நம்பரை வச்சு மட்டும் இல்ல, உங்களோட ரிலேட்டிவோட பேரை வச்சு மெமரைஸ் பண்ணலாம், ஏபிசிடியை வச்சு மெமரைஸ் பண்ணலாம். எல்லாத்தையும் வச்சு எந்த ஒரு விஷயத்தையும் ஓர்டராக மெமரைஸ் பண்ணேலும். இப்போ ஒரு கேள்வி உங்க எக்ஸாம்ல வந்தா எங்களுக்கு ஞாபகம் இருக்குதானே, வாரல இப்படி பிரச்சனைக்கு தானே அந்த டெக்னிக் மூலம் படிச்சீங்கடா உடனுக்குடன் ஞாபகம் வரும். டக்குன்னு ஒரு கேள்வியை கண்டீங்கன்னா அதுக்கு விட நீங்க சில டைம்ல படிச்சதுல ஒரு 8வது அது இருந்திருக்கும். சரியா? ஒன்றிருந்து திரும்ப 2வது 3வது ஓர்டர் படி அதை எடுக்க தேவையில்லை. அந்த கேள்விக்கு விட டக்குன்னு வரும். 8வதுல இருந்து டக்குன்னு வரும். சரியா? அப்ப இது இந்த டெக்னிக்ல பெனிஃபிட். அடுத்தது, கேள்வியை கண்ட உடனே ஓர்டராக அந்த விட ஞாபகம் இருக்கும். ஒரு கொலை மாதிரி. சரியா? அதை எடுத்த உடனே டக்குன்னு ஃபுல்லாக எழுதக்கூடிய மாதிரி இருக்கும். குறைய நேரத்துல கூட மெமரைஸ் பண்ண முடியுமாக இருக்கும். உங்களுக்கு ஏ லெவல்ல நெருக்கடியாக இருக்குதானே, கொஞ்ச நாள் தான் இருக்குது. கொஞ்ச நாளைக்குள்ள ஒரு 60-70 எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்ண முடியுமாக இருக்கும். பல பெனிஃபிட் இருக்குது. ஓகே, இந்த மெமரி டெக்னிக்ல நான் போவோம். இப்போ நாங்க அந்த 10 நம்பரையும் பார்த்துட்டோம். 10 நம்பரையும் பார்த்துட்டோம். இப்போ அடுத்தது நான் செய்ய போற விஷயம் என்னன்னா, ஒரு 10 சொற்களை நான் சொல்லுவேன். அதை டேஸ் போட்டு பக்கத்துல எழுதி வச்சுக்கொள்ளுங்க. சரியா? அந்த தாளில் தான் எழுதணும் இல்லை, நீங்க வேற எங்கேயாவது எழுதி கொள்ளலாம். ஆனா கட்டாயம் எழுதுங்க. ஓகே, நான் சொல்ல ஆரம்பிக்கிறேன். முதலாவது சூரியன். முதலாவது சூரியன்.
இப்ப நாங்க வெளி பொருட்களை இப்ப நாங்க எதை மெமரைஸ் பண்ண நினைக்கிறோமோ அது எப்படி இந்த டெக்னிக் மூலம் மெமரைஸ் பண்றதுங்கிறத நான் இப்ப சொல்லி தர போறேன். ஓகே, நீங்க முதலாவது எழுத வேண்டிய சொல் சூரியன். சூரியனை எழுதி கொள்ளுங்க. இரண்டாவது நீங்க எழுத வேண்டியது கதிரை. கதி இல்ல இல்ல இல்ல, இரண்டாவது கதிரை எழுதாதீங்க. ஏண்டா அந்த 10ல வருதே, கதிரை எழுதாதீங்க. இரண்டாவது நீங்க எழுத வேண்டிய சொல் என்னன்னு சொன்னா வாளி. இரண்டாவது எழுத வேண்டியது என்ன? வாளி. வாளி எழுதுங்க. மூன்றாவது நீங்க எழுத வேண்டிய சொல் என்னன்னு சொன்னா, சரியா? ஓகே, நீங்க ஸ்கூல் போறவங்க போங்க, ஈவினிங் ஜாயின் ஆகுங்க. மூன்றாவது நீங்க எழுத வேண்டிய சொல் என்னன்னு சொன்னா குதிரை. மூன்றாவது குதிரை. மூன்றாவது குதிரை. நான்காவது லேப்டாப். நாலாவது லேப்டாப். ஐந்தாவது ஐந்தாவது காகம். ஐந்தாவது காகம். ஆறாவது புத்தகம். ஆறாவது புத்தகம். ஏழாவது ஏழாவது ஒயிட் போர்ட். ஏழாவது ஒயிட் போர்ட். ஏழாவது ஒயிட் போர்ட். எட்டாவது 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 ஒரு வீடு. எட்டாவது வீடு. ஒன்பதாவது மலை. மலைன்னு சொன்னா அந்த பெய்கிற மலை இல்ல, மத்தது நம்ம ஏறுவோம் மவுண்டைன், அது. ஒன்பதாவது சந்திரன். சரியா? ஒன்பதாவது சந்திரன். பத்தாவது வந்து என்னன்னு சொன்னா மின்விசிறி. மின்விசிறி. 10 எழுதினவங்க டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 எழுதினவங்க டக்குனு ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 எழுதினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 எழுதினவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஆஹ், சார் ஓகே. நீங்க 11 சொல்லிருக்கீங்க. 11. 11வது என்ன? ஓ, அதை கட் பண்ணி விடுங்க. 11வது கட் பண்ணி விடுங்க. மின்விசிறி. அதை கட் பண்ணி விடுங்க. முதல் 10 தான். இப்ப ஃபெஸ்ட்டுக்கு 10 தான் ட்ரை பண்ண போறோம். எந்த நம்பர் உங்களுக்கு விலங்கல்ல எழுதலையோ அதை கொஞ்சம் கேட்டு விடுங்க. 6 என்னன்னு கேட்டுக்கிறீங்க? 6 என்ன எழுதிக்கிறீங்க? புத்தகம். ஓகே, அதை கொஞ்சம் பார்த்து எழுதி கொள்ளுங்க. எழுதாதவங்க அந்த நம்பரை கொஞ்சம் போட்டு விடுங்க. சரியா? ஓகே, இப்போ நாங்க விஷயத்துக்கு போக போறோம். எல்லாரும் ஹேண்ட் ரைஸை கீழே விடுங்க. இது என்ன விஷயம்டா, இதுக்கு முதலாவது லிங்கிங்கிற ஒரு விஷயம் தேவை. தொடர்பு படுத்துதல். எந்த அளவுக்கு நீங்க நல்லா தொடர்பு படுத்துறீங்களோ அந்த அளவுக்கு ஞாபகம் நிற்கும். இது கீ ஆஃப் மெமரின்னு சொல்லுவாங்க. இதை நாங்க இந்த பிரெயின் ட்ரிக்கை இங்க யூஸ் பண்ண போறோம். அடுத்தது இமேஜினேஷன். எந்த அளவுக்கு உங்களோட இமேஜினேஷன் ஒரு கிரியேட்டிவா வித்தியாசமா இருக்குதோ அந்த அளவுக்கு அது நீண்ட நாள் நிற்கும். இப்போ உதாரணமா ஒரு மாடு நடந்து போகுதுன்னு சொல்றதை விட ஒரு சிவப்பு மாடு வானத்துல அழகா எல்லாருக்கும் ஹாய்ன்னு காட்டிட்டு பறந்து போகுது, இப்படி கற்பனை பண்ணி பாருங்க. அது உங்களுக்கு ஒரு ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். சிலவங்களுக்கு சில இமேஜினேஷன் பண்றதை பொறுத்து லைஃப் ஃபுல்லா ஞாபகம் இருக்கும். சரி, அதான் நான் சொன்னேன் எடுத்த விஷயத்தை ஃபெஸ்டிக்கு லாங் டேர்ம் மெமரியில் போடுறேன்னு சொல்லி. அப்ப இது உங்களுக்கு தேவைப்படும். இப்ப நாங்க இந்த டெக்னிக் மூலமாக 10 இந்த பொருட்களையும் பாடமாக்குவோம். முதலாவது சூரியன்ங்கிற விஷயத்தை எப்படி மெமரைஸ் பண்ற அப்படின்னா, முதலாவது லிங்கிங். இந்த மெழுகுவர்த்தியையும் இந்த சூரியனையும் நீங்க இப்ப கனெக்ட் பண்ணணும். ரெண்டுக்கும் உள்ள ஒரு தொடர்பை ஏற்படுத்தணும். எப்படி நீங்க அந்த முதலாம் நம்பருக்கு மெழுகுவர்த்திக்கு தொடர்பை ஏற்படுத்தினதால ஒன்றுண்டு சொன்ன மெழுகுவர்த்தி ஞாபகம் வந்துச்சோ, இப்ப என்ன செய்யணும்? இப்ப வந்து நீங்க செய்ய வேண்டிய வேலை இந்த சூரியனுக்கு மெழுகுவர்த்திக்கும் ஒரு தொடர்பை ஏற்படுத்தி ரெண்டையும் ஒரு இமேஜினேஷன் பண்ணணும். இப்ப உதாரணமாக சூரியனுக்கு ஒரு பிள்ளை பிறந்துச்சாம். அந்த பிள்ளை தான் மெழுகுவர்த்தி. அதாவது யதார்த்தத்துக்கு மாறாக இருக்கணும். அது ஒரு ஜோக்கா இருக்கணும். அது ஒரு ஒரு கற்பனை தானே. இந்த கார்ட்டூன் பார்த்திருப்பீங்க, ஒரு கொஞ்சம் வித்தியாசமா பெரிய ஆக்களை சின்னதாக்கி விடுற, சின்னதை பெருசாக்கி விடுற, அதை கொஞ்சம் ஜோக்கா ஆக்கி விடுற. சிலவங்க போட்டோவா இமேஜினேஷன் பண்ணுங்க, அல்லது வீடியோவாக இமேஜினேஷன் பண்ற பெஸ்ட். ஒரு ஒரு சூரியனும் ஒரு மெழுகுவர்த்தியும் சேர்ந்து ஏதோ செய்யுது ஒரு வீடியோவாக. என்ன உதாரணமாக என்ன சூரியன் என்ன செய்யுது? தன்னை மகனை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போகுது. எதை? மெழுகுவர்த்தியை. இப்படி கற்பனை பண்ணலாம். அல்லது என்ன நடக்குதுன்னு சொன்னா கிரியேட்டிவா யோசிங்க. இப்ப சூரியன் என்ன செய்யுது? ஒரு நாள் உதிக்குது, ஆனா வெளிச்சம் போதாது. அப்ப நீங்க மெழுகுவர்த்தியை பத்த வச்சு கொண்டு போய் என்ன சூரியனுக்கு பத்த வைக்கிறீங்க. அதான்
இப்படி ஜோக்கா கிரியேட்டிவா இருக்கணும் பத்த வைக்கிறீங்க. அப்போ உங்களால அந்த உலகமே பிரகாசமாக இருக்குது. சரியா? எப்படியோ ஏதோ அந்த சூரியனுக்கு ஒரு மெழுகுவர்த்தி கனெக்ட் ஏற்படுத்தி இமேஜினேஷன் பண்ணிடணும். சிம்பிள் வேலை. போக போக ட்ரைனிங் மூலமாக இது இது நல்ல முறையில் கொண்டு வரலாம். இரண்டாவது என்ன செய்யுங்கண்டா, இரண்டாவது என்ன சொன்னேன்? இரண்டாவது பொருள் என்ன? வாலி. வாளி. ஓகே. வாளி அங்கால கொக்கு. இப்ப ரெண்டுக்கும் இடையில நீங்க ஒரு லிங்க் ஏற்படுத்தணும். வாளி கொக்கு அதை இமேஜினேஷன் பண்ணணும். என்ன எடுக்கலாம்? கொக்கு என்ன செய்யுது? முட்டை விடுதுன்னு வைங்க. சில கொக்கு முட்டை விடும் மாதிரி தெரியாது எனக்கு. முட்டை விடுதுன்னு வைங்களேன். இப்ப அது முட்டையில வந்து வாளியை தான் விடுது. வாளிக்குள்ளதான் குஞ்சு வருது. இப்படி கற்பனை பண்ணுங்க. அல்லது என்ன நடக்குது? கொக்கு வந்து வாளியை எடுத்துட்டு கஞ்சி எடுக்க போகுது. அப்படி கற்பனை பண்ணுங்க. நாங்க வந்து நோன்புல எடுப்புமே வாளியை எடுத்துட்டு போய் கஞ்சி எடுத்துட்டு வருவோமே. அப்ப கொக்கு தான் வாளியை எடுத்துட்டு போய் கஞ்சி எடுத்துட்டு வருது. இப்படி கற்பனை பண்ணுங்க. அல்லது என்ன செய்யலாம்? நீங்க ஒரு இமேஜினேஷன் சொல்லுங்க பாப்போம். கொக்கை வச்சு வாளியை வச்சு உங்களோட ஊராளுற மூலையும் ஊர் நீங்க. வாளிக்குள்ள தண்ணி குடிக்குது. வெரி வாளிக்குள்ள கொக்கு விழுந்துட்டு. வெரி குட் வெரி குட். ஒருவர் சொல்றீங்க வாளிக்குள்ள கொக்கு விழுந்துட்டு, இன்னொரு வாளிக்குள்ள கொக்கு தண்ணி குடிக்கிட்டு சொல்றீங்க. ஆனா இமேஜினேஷனுக்கு ஒரு லெவல் இருக்குது. இப்ப நீங்க சொன்னதெல்லாம் ஒரு ஃபர்ஸ்ட் லெவல்னு சொல்லலாம். சரியா? இது ஞாபகம் இருக்கும். ஆனா கொஞ்ச நேரத்துல மறந்துடும். ஏண்டா வாளிக்குள்ள கொக்கு தண்ணி குடிக்கிறதுங்கிறது வளமையா நடக்கிற ஒன்று தானே. வளமையா அப்படி நடக்கக்கூடாது. இப்ப நான் சொன்னேனே கொக்கு வந்து கஞ்சி எடுக்க போகுமா? கொக்கு வந்து என்ன, கொக்கு முட்டை விடுறது பேர வாளியை விடுமா? விடாது. நீங்க அப்படிதான் கட் பண்ணணும். வித்தியாசமா இருக்கணும். சரியா? கொக்குன்னு சொன்ன வெள்ளை கொக்கு கட் பண்ணலாம். அல்லது ஒரு வித்தியாசம் டிராகன் மாதிரி கட் பண்ணலாம். அது உங்களோட பொறுத்திருக்கு. அடுத்தது 3ஆம் நம்பர் என்ன சொன்ன? அந்த பொருள். குதிரை. குதிரை. இப்ப குதிரையை நாங்க இணைக்க போனோம் இதயத்தோட. சரியா? இப்ப நார்மலாக இமேஜினேஷன் பண்றேன்டா குதிரைக்கு வந்து மனுஷன் இதயம் இருக்குது அப்படி கற்பனை பண்ணலாம். ஆனா கொஞ்சம் அட்வான்ஸ் லெவலா போகும்போது ஆஹ் என்ன, குதிரை என்ன செய்யுது? ஒரு ஆளை நேசிக்குது. அப்ப தன் இதயத்தை கலட்டி கொடுக்குது. இப்படி இது பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா போகும்போது அதுக்காக வேண்டி ஒரு ஆளை நேசிக்கிறது நான் சரின்னு சொல்ல வரல. அது வந்து வாப்பம்மா தெரியாம செய்யறது பிழைதான். சரியா? வாப்பம்மா தெரிஞ்சும் செய்யக்கூடாது. அதாவது உங்களுக்கு ஒரு ஒரு ஆள் நேசம் வருதுன்னா டக்குன்னு அவங்களோட வாப்பம்மாட்ட பேசி அதை லீகலாக செஞ்சிடணும். இல்லீகலாக தெரியாம ஏமாத்துறது, தொடர்ந்து எஞ்சிக்கிறது, படிக்கிற காலத்துல சுத்துறது, பேசுறது எல்லாமே கூடாது. பிழையான விஷயம். சும்மா சொல்றேன் ஒரு இமேஜினேஷனுக்கு குதிரை என்ன செய்யுது? இப்படி சொல்லுது. அல்லது இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸா நீங்க யோசிக்கலாம். எப்படி? குதிரைகள் வந்து என்ன மனிதர்களோட இதயத்தை தான் சாப்பிடும். சில டைம்ல கொடூரமாக இருக்கலாம். அட்வான்ச்சர் ஆகிக்கலாம். உங்களோட விருப்பம். சரியா? ஓகே. அடுத்தது என்ன செய்றீங்க? ஓகே. அடுத்தது என்ன செய்யலாம்? 4ஆம் நம்பர். 4ஆம் நம்பர் என்ன? லேப்டாப். லேப்டாப். இப்ப நீங்க வந்து 10க்கு செஞ்சு முடிச்சிருங்க. சிலவங்களுக்கு இந்த சிஸ்டம் விளங்கிரும். இதான் விஷயம் அப்படின்னா நீங்க செய்யுங்க. 4வது இப்படி செய்யுங்க, 5வது இப்படி செய்யுங்க. நான் உங்களுக்கு ஒரு ஐடியா தந்து கொண்டு இப்ப ஒரு 6 வரைக்கும் தருவேன். பிறகு நான் உங்களை விடுவேன். ஆஹ் இப்ப லேப்டாப் வந்து எத்தனாவது? 4வது. ஒரு படகோட நான் இதை கனெக்ட் பண்ண போறேன். சரியா? படகு அல்லது கதிரை. என்ன செய்யறோம் அப்படின்னா ஒரு சாதாரண என்ன படகு என்ன செய்யுதுன்னா நிறைய லேப்டாப்புகளை ஒரு வேற நாட்டுக்கு ஏற்றி கொண்டு போய் கொண்டிருக்குது. இப்படி இமேஜினேஷன் பண்ணலாம். அல்லது என்ன செய்யலாம்? லேப்டாப்பால செய்யப்பட்ட ஒரு படகு. யோசிச்சு பாருங்க எப்படி இருக்கும். லேப்டாப்பால செய்யப்பட்ட படகு எப்படி இருக்கும்? இது வந்து அப்படியோ ஆத்துல போகுது, எல்லாரும் போய் நீங்க பாக்குறீங்க. ஆ இப்படி கற்பனை பண்ணலாம். அல்லது என்ன செய்யணும்? ஒரு படகு, அதுக்கு 2 சிறகு இருக்குது. அது ரெண்டுமே என்ன? லேப்டாப் அப்படியே அடிச்சு 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 பறந்துட்டு போகுது. இதெல்லாம் அட்வான்ஸ் லெவல். இது நல்லா இதை விடையில நல்ல இமேஜினேஷன் பண்ணக்கூடியவங்க இருப்பீங்க. சரியா? அப்ப இது வந்து என்ன செய்யற லேப்டாப்பை வந்து ஓகே நீங்க லேட்டா ஜாயின் ஆகின்னு சொல்லிக்கிறீங்க. எந்த டைம்ல ஜாயின் ஆகிங்கன்னு தெரியாது. அப்பதானே அந்த கடைசியில் ஏதாவது சொல்லலும். அப்ப லேப்டாப் குதிரை. இப்படி நீங்க அதாவது லேப்டாப் படகு அதை வச்சு நீங்க செஞ்சு கொள்ளலாம். சரியா? 5வது என்ன? 5வது காகம். 5வது அப்ப கொழுக்கியை காகத்தை நீங்க கனெக்ட் பண்ணணும். என்ன செய்யலாம்? ஒரு கொழுக்கில வந்து காகம் நின்று சாப்பிடுது. இது நார்மல். இப்போ நீங்க கொஞ்சம் அட்வான்ஸா இன்னும் கொஞ்சம் போகும்போது என்ன, ஒரு வீட்டுக்கு வந்து கொலுக்கிய சொண்டால அதில் கூடு கட்டுறதுக்கு அப்படியோ பறிச்சு பறந்துட்டு போகுது. இப்படி இமேஜினேஷன் பண்ணலாம். இப்படிலாம் ஆரம்பத்தில் வராது, கஷ்டமாயும் ட்ரைனிங் பண்ண 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 டக்குன்னு ஒரு செகண்ட்லேயே டக்குன்னு இமேஜினேஷன் வந்துடும். கேள்வியை வாசிக்கிறீங்க, இமேஜினேஷன் வரும். முழுகு வருத்தூர் கனெக்ட் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். சரியா? அது ட்ரைனிங்ல வரும் எங்களுக்கு. ஆம், சரி. வேற வந்து ம், அடுத்தது எத்தனாவது? 6வது என்ன? புத்தகம். விலங்கல்ல.
புத்தகம். புத்தகம். ஆறாவது புத்தகம். அப்ப நாங்க கொக்கியோட கனெக்ட் பண்ணணும். உங்களுக்கு தெரியும் கொக்கியால என்ன விளையாடுவாங்க? சின்ன ஒரு போலை தான் உருட்டிட்டு போவாங்க. ஒரு புத்தகத்தை உருட்டிட்டு போய் கோல் அடிக்கிற மாதிரி கட் பண்ணுங்க. சரியா? அல்லது என்ன செய்றாங்க? ஒருவர் வந்து புத்தகத்தை கொக்கியை வச்சு வாசிக்கிறார். கொக்கியால தாளை பிரட்டி 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 வாசிக்கிறாரு. இப்படி கட் பண்ணலாம். அல்லது ஒருவர் ஒரு புத்தகம் பிடிக்கலன்னு கொக்கியால போட்டு அடிக்கிறாரு. இப்படி கட் பண்ணலாம். இது உங்களோட இதை பொறுத்து. சரி, இப்ப நீங்க உங்களுக்கு நான் சொல்றேன். ஏழாவது பொருளை வந்து ஏழாவது என்ன? ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட். ஒயிட் போர்ட்டையும் நீங்க கோடாரியையும் இணைச்சு இமேஜினேஷன் பண்ணுங்க பார்ப்போம். பண்ணிட்டு யாராவது ஒரு ஆள் உங்களோட இமேஜினேஷன் சொல்லுங்க, வித்தியாசமாக இருந்தா பார்ப்போம். இந்த சில கிளாஸ்ல சில பிள்ளைய சொல்லும் கற்பனைகள்லாம் நானே அதிர்ந்து போயிடும். அப்படி வித்தியாசமா இருக்கு. ஆம், சரியா? அதுவும் பயோ படிக்கிற பிள்ளைகள் என்னமோ தெரியாது. எங்கட இந்த மெமரி டெக்னிக்ல கொஞ்சம் நல்லா செய்வாங்க பயோ படிக்கிறவங்க. மற்றவங்க நல்லம்தான். ஆனா ஆர்ட்ஸ் படிக்கிறவங்க தான் நல்லா செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு தான் கற்பனை திறன் கூட இருக்கும். அவங்களோட ரைட் பிரெயின் வலது பக்கம் மூலம் கூட வேலை செய்யறதால அவங்களுக்கு தான் கற்பனை திறன் கூட இருக்கணும். பயோ படிக்கிறவங்களுக்கு வந்து என்னன்னா இடது பக்கம் மூலம் கூட வேலை செய்யும். லொஜிக்கல் பிரெயின் சொல்லுவாங்க, லெஃப்ட் பிரெயின். அதனால அவங்களால லொஜிக்கலா டக்குன்னு லிங்க் பண்ணிடும். டக்குன்னு லிங்க் பண்ணிடுவாங்க. ஒரு விஷயத்தை இன்னொன்று தொடர்படுத்திடுவாங்க. ஆஹ் ஆனா இந்த டெக்னிக்கை படிக்கிறது மூலமா என்ன நடக்கும் அப்படின்னா உங்களோட லெஃப்ட் பிரெயினும் வேலை செய்யும். லிங்க் பண்றீங்க தானே, இமேஜினேஷன் பண்றதால ரைட் பிரெயினும் வேலை செய்யும். இது ரெண்டும் வேலை செஞ்சா ரொஜர்ஸ்பெரி கண்டுபிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஒரு ஞானம் ஒன்று உண்டாகும். அதன் மூலமாக நிறைய கிரியேட்டிவான ஐடியாக்கள் பிறக்கும். அப்ப இதன் மூலமாக தான் எலோன் மஸ்க் பணக்காரன் ஆகிறாரு. இன்னும் நிறைய பேர் பெரிய பெரிய பணக்காரன் ஆகிய காரணம் ஐடியா. அவங்க வித்தியாசமாக யோசிச்ச ஐடியா அதெல்லாம் உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். அப்ப இந்த டெக்னிக் மூலமா உங்களோட லைஃப்லயும் நீங்க நிறைய சாதிக்கலும். ஒரு லீடர்ஷிப் வரும். உங்களால மற்ற எல்லாரையும் வந்து ஒரு கண்ட்ரோல் பண்ணிடலும். உங்களுக்கு ரெண்டு பிரெயின் வேலை செய்யறதால உங்களுக்கு ஒரு ஒரு இதுண்டு வரும். சரியா? நல்ல புத்திசாலியாக இருப்பீங்க. நல்ல ஐக்கியூ இருக்கும். அதோட சேர்த்து எந்த ஒரு விஷயத்தையும் குயிக்கா உங்களால மெமரைஸ் பண்ணிடலும். அதான் இந்த டெக்னிக். நிறைய யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணாதான் இது இன்னும் நல்லா வரும். ஓகே. பத்தையும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. 10 முடிச்சிட்டேன் அப்படின்னு. அல்லது ஏழாவதுக்கு நான் முடிச்சிட்டேன். அதுக்கு உங்களோட இமேஜினேஷன் சொல்லிடுமானாங்க டைப் பண்ணுங்க. அல்லது நீங்க வாய்ஸ்ல சொல்லிடும். எப்படி இமேஜினேஷன் பண்ணிக்கிறீங்க இப்போ? ஒயிட் போர்ட்டையும் கோடாரியும் எப்படி இணைச்சிங்க? சொல்லிடுமே யாருக்காவது? மனுஷன் வந்து ஒயிட் போர்ட்டை கோடாரி எல்லாம் அடிச்சு உடைக்கிறாரு. வெரி குட். பரவாயில்லை. ஏன்னா இப்படி நடக்காது இயல்புல. அப்படி ஒரு ஆள் கோடாரியால கொத்துறாரு அப்படின்னு சொன்னா கொஞ்சம் மூளையில நிக்கும். ஆனா இது நடக்க கொஞ்சம் வாய்ப்பு இருக்குது. ஆனா பரவாயில்லை. நல்ல இமேஜினேஷன். வேற? ஒயிட் போர்டை கொழுகிறதுக்காக வேண்டிய ஆணியை ஒயிட் போர்டை கொழுகிறதுக்காக வேண்டி இந்த கோடாரியால அடிக்கிறாங்க. வெரி குட். அவங்க சொல்றாங்க எப்படின்னா ஒயிட் போர்டை கொழுகுறண்டா ஒரு கோடாரியால என்ன செய்ய இந்த ஒரு ஆணி அடிக்கிறது சுத்தியலால சுத்தியலுக்கு பதிலாக ஒரு கோடாரியை வச்சு அடிக்கிறாரு. சரியா? ஓகே, நல்லா கட் பண்ணு. என்ன அப்படி நடக்காது. ஆனா இது உங்களுக்கு மறக்காது. ஓகே, இப்படி 10ஐயும் முடிச்சவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. நான் 10ஐயும் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க. நான் புதுசா சொன்ன 10 சொற்களையும் நான் லிங்க் பண்ணி இமேஜினேஷன் பண்ணி எல்லாம் முடிச்சிட்டேன் அப்படிங்கிறவங்க ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க டக்குன்னு. ஓகே, 3 பேர் முடிச்சிட்டீங்க. மத்த எல்லாம் டக்குன்னு ட்ரை பண்ணுங்க. ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டமாயிக்கும், பரவாயில்ல, ட்ரை பண்ணுங்க. சரி, இப்ப எத்தனை பேர் முடிச்சிருக்கிறீங்க? 4 பேர் தான் முடிச்சிருக்கிறீங்க. 5 பேர். இப்ப டக்குன்னு எல்லாரும் செய்யுங்க. ஒண்ணுமில்ல. இப்ப ஏதாவது ஒயிட் போர்டு இருந்துச்சுன்னா கோடாரியோட கனெக்ட் பண்றது தான். கனெக்ட் பண்ண ஒரு சின்ன இமேஜினேஷன். 8வது பொருள் என்ன? வீடு. 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 வீடையும் ஸ்பைடர்மேன். சரியா? 8வது சிலந்தி போடலாம், அல்லது ஸ்பைடர்மேனை போடலாம், அல்லது மணற்கடிகாரத்தை போடலாம். ஏதோ ஒன்றை போடலாம். சரியா? அப்ப சும்மா ஒரு இமேஜினேஷன் பண்ணுங்க. வீடியோக்குள்ள ஆஃப் பண்ணுங்க டக்குன்னு. சரி. ஆஹ் 9வது. அடுத்தது 9வது 10வது இவ்வளவு விஷயங்களும் முடிச்சிருங்க. முடிச்சவங்க டக்குனு இன்ட்ரெஸ்ட் பண்ணுங்க. சரியா? ஓகே, இப்போ நான் செக் பண்ண போறேன் உங்களை. இப்போ நான் செக் பண்ண போறேன். இப்ப ஓகே, ஒயிட் போர்டில் கோடாரி முளைக்குதுன்னு நான் சொல்லிக்கிறீங்க. நல்லா கட் பண்ணுங்க. மஷாலான்னு சொல்லி ஒயிட் போர்டில் கோடாரி முளைக்குது. அந்த பொடியை உண்மையிலேயே வித்தியாசமா யோசிக்கிறாரு. உங்களுக்கு நல்ல இமேஜினேஷன் பவரும் இருக்குது, கிரியேட்டிவ் திங்கிங்கும் இருக்குது. ஓகே, இப்போ வந்து சொல்லணும். சரியா? இப்போ 5ஆம் நம்பர் கேட்டா பழையபடி கொக்கியே சொல்லிடக்கூடாது. அது நாங்க சொன்னதானே ஆரம்பத்துல 10. அதை வச்சு தான் இனி எல்லாத்தையும் மெமரைஸ் பண்ண போறோம். எல்லா கேள்விகளையும் மெமரைஸ் பண்ண போறோம்.
சரியா? அப்ப அதுல ஒரு அதே வச்சு 2 3 கேள்வியில மெமரைஸ் பண்ணும்போது சில இதுகள் வரும் பிரச்சனை. அதுக்கெல்லாம் நாங்க எங்க ட்ரைனிங் கோர்ஸ்ல சொல்லி தருவோம். இப்ப வந்து அதை சொல்லக்கூடாது. 5ஆம் நம்பர் என்னன்னா கடைசியா சொன்னதானே அந்த 10 புது பொருட்கள், அதை நீங்க சொல்லணும். 5வது என்ன 10வது என்னன்னு சொல்ல முடியுமா இருக்கணும். இப்ப நான் என்ன இப்ப நான் உங்கள்ட்ட கேட்கிறேன். சரி, எல்லாம் ரெடி ஆயிருங்க? ஓகே. நான் சொன்ன 3வது பொருள் என்ன? குதிரை. வெரி குட். ஃபாஸ்டா வருது. சரியா? வெரி குட், வெரி குட். இப்ப நான் கேட்கிறேன். நான் சொன்ன 7வது பொருள் என்ன? ஒயிட் போர்ட். வெரி குட், வெரி குட், வெரி குட். ஓகே. நான் சொன்ன முதலாவது பொருள் என்ன? சூரியன். வெரி குட். இரண்டாவது? வாலி. மூன்றாவது? குதிரை. நாலாவது? லேப்டாப். ஐந்தாவது? காகம். ஆறாவது? புத்தகம். ஏழாவது? ஒயிட் போர்ட். எட்டாவது? வீடு. ஒன்பதாவது? மலை. 10வது? சந்திரன். வெரி குட், வெரி குட். சரியா? ஓகே. இப்ப ரிவர்ஸ்ல சொல்லி பார்ப்போம். 10வது? சந்திரன். 9வது? மலை. 8வது? வீடு. 7வது? ஒயிட் போர்ட். 6வது? புத்தகம். 5வது? காகம். 4வது? லேப்டாப். 3வது? குதிரை. 2வது? வாலி. வாலி. 1வது? சூரியன். ஓகே. இப்ப நீங்க என்ன செஞ்சீங்க? உங்களோட இந்த 10 தகவலையும் ஷார்ட் டேர்ம் மெமரியில நீங்க போடல, லாங் டேர்ம் மெமரிக்கு அருகில போட்டுருக்கீங்க. இதனால 30 செகண்ட் தாண்டி இது உங்க ஞாபகத்துல இருக்கும். சரியா? கொஞ்சம் லேட் ஆகி ஞாபகத்துல இருக்கும். அப்ப இதுக்கு இன்னும் சில ட்ரைனிங் இருக்குது. அதை வந்து 8 சைக்கிள் பண்ணா தான் கொஞ்சம் லாங் டேர்ம் மெமரிக்கு அதை போடலாம். 8 சைக்கிள் எப்படி பண்றது, என்னென்ன விஷயங்கள்லாம் இருக்குது. இப்ப பாருங்க, உங்களுக்கு இப்போ ஒரு நம்பிக்கை கொண்டு வரணும். சும்மா இல்ல, ஒரு டெக்னிக்கை யூஸ் பண்ணும்போது எங்களால வளமைக்கு மாற்றமாக ஒரு 10 மடங்கு 100 மடங்கு வேகமாக படிக்க இயலும். ஒவ்வொருவருக்கும் அந்த திறமை இருக்குது. யாருக்கெல்லாம் இங்க வீட்டுல இருந்துட்டு உங்களால ஸ்கூல்ல இமேஜினேஷன் பண்ண இயலுமோ, உங்க எல்லாருக்கும் மிக்க திறமை என்ன? உங்களால மொத்த ஒரு புத்தகத்தையும் இந்த டெக்னிக் மூலமா மெமரைஸ் பண்ண இயலும். உங்களை 3 சப்ஜெக்ட்ல இருக்கிற எல்லா புத்தகம், எல்லா எஸ்ஏ கேள்வி, எல்லா எம்சிக்யூ கேள்வி எல்லாத்தையும் இந்த டெக்னிக் மூலமாக மெமரைஸ் பண்ண இயலும். இதுக்கு சில ட்ரைனிங் தேவை. ஓகே. இதுதான் இந்த கிளாஸ்ல நான் சொல்லித்தர வந்த விஷயம். எல்லாரும் டைம் ஒதுக்கி கலந்து கொண்டு எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைர். எங்களை இந்த கோர்ஸை என்ன செய்யுங்க, உங்களோட ஃப்ரீ கோர்ஸை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. ஈவினிங் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு அவங்களுக்கு பிரயோசனமா இருந்தால் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி சொல்லுங்க, ஈவினிங் கட்டாயம் கலந்து கொள்ள சொல்லி. அடுத்தது எங்களோட ப்ரொஃபஷனல் ட்ரைனிங்குக்கு வர விருப்பமானவங்க தனிப்பட்ட ரீதியில் இந்த நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. அது ஒரு 5 நாள் நடக்கும். ஒரு 250 ரூபா பேமெண்ட் எடுத்துட்டு 5 நாள் உங்களை நாங்கள் என்ன செய்வோம், ட்ரைனிங் பண்ணுவோம். உங்களை வச்சு எப்படி எஸ்ஏ கேள்விகளை மெமரைஸ் பண்றேன்னு ட்ரைனிங் பண்ணி உங்களை பண்ண வச்சு நாங்கள் எடுப்போம். அதன் மூலமாக உங்களுக்கு ஏலெவல்ல இருக்கிற எல்லா புத்தகங்களையும் மெமரைஸ் பண்ண இயலும் இன்ஷா அல்லாஹ். இந்த ஏலெவல் ரிசர்ச் கேட்டிருக்கிறீங்க. ஏலெவல்ல 3A. சரியா? ஓகே. நீங்களும் நல்ல ரிசர்ச் எடுக்கலாம். வாழ்த்துக்கள். அடுத்தது நிறைய ஃப்ரீ செஷன்கள் நடக்கும். குரூப்ல அப்படியே இருங்க. அதுல எப்படி ஒரு என்ன ஸ்ட்ரெஸ் இல்லாம படிக்கிறது, அந்த மற்ற விஷயங்கள் நிறைய இருக்குது. சைக்காலஜி ரீதியா அந்த கிளாஸ் நடக்கும். கட்டாயம் கலந்து கொள்ளுங்க. அப்ப கிளாஸை முடிச்சு கொள்வோம். இதுவரைக்கும் கலந்து கொண்ட எல்லாருக்கும் ஜிசாக்குமுல்லா ஹைர். இதுல ஏதாவது கேள்விகள் இருந்தா சும்மா நோமலாக ஒரு 5 நிமிஷம் டைம் இருக்குது. ஓகே. அப்போ கேள்விகள் இருந்தால் தனிப்பட்டதில் கேளுங்க. நம்ம கிளாஸை முடிச்சுக்கணும். டைம் இல்லை தானே, இன்னும் சில கிளாஸ்கள் இருக்குது. சுப்ஹானக்கல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக்க வ அத்தூபு இலைக்.